தமிழ்மொழி மொழி மட்டுமல்ல, ஒரு மரபு, ஒரு மெய்ப்பொருள், ஒரு மனித நாகரிகத்தின் பெருமை. தமிழ் எழுத்துக்களில் ஒரு எழுத்து கூட சின்னதல்ல. ஒவ்வொரு எழுத்தும் ஒரு சிந்தனை, ஒரு உண்மை, ஒரு வாழ்க்கை பாடம். இன்று நமது நட்புலரி மேடையில் பேசப்போகும் ஆளுமை, அவர் எடுத்துக்கொள்கின்ற தலைப்பு, ஒரு எழுத்து நீளமாக இருந்தாலும் சா, ஒரு எழுத்து குறுகியதாக இருந்தாலும் நீ. அவை இரண்டும் நமக்கு வாழ்க்கை தத்துவம் சொல்லுகின்றன. சா என்றால் சாதனை, சாகசம், சாமர்த்தியம். நீ என்றால் நினைவு, நிலை, நிமிர்வு. சாதனை செய்யும் உயரத்தை சா கற்றுக் கொடுக்கும். அந்த உயரத்தை நிலைநிறுத்தும் வலிமையை குரில் நீ கற்றுக் கொடுக்கும். அன்பார்ந்த நண்பர்களே, சாதனை மட்டும் போதாது, அந்த சாதனை நிலைத்திருக்க வேண்டும். அந்த அழகான தமிழ் எழுத்துக்களின் அர்த்தத்தையும் அதன் பின்னுள்ள சிந்தனையையும் நமக்கு பகிர்ந்து கொள்ள வருகிறார் இன்றைய ஆளுமை திரு விவேகானந்தன் எஸ் அவர்கள். அவர் ஒரு திறமையான மெக்கானிக்கல் இன்ஜினியர், ஒரு அறிவை பகிரும் ஆசிரியர், மேலும் ஒரு ஆராய்ச்சியாளர் மற்றும் எழுத்தாளர். 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவத்துடன் பொருள் வடிவமைப்பு, புதுமை மற்றும் திட்ட மேலாண்மை தனது திறமையை நிரூபித்துள்ளார். அவருடைய துறைகளில் தொழில்நுட்ப அறிவையும் மேலாண்மை திறமையையும் அறிவை பகிரும் பண்பையும் அழகாக இணைத்த அவர் ஆராய்ச்சி கட்டுரைகள் மற்றும் தொழில்நுட்ப எழுத்துக்கள், தொழில்துறை அனுபவத்தையும் புதிய தொழில்நுட்பங்களையும் இணைக்கும் பாலமாக விளங்குகின்றார். மிகவும் சிக்கலான அறிவியல் கருத்துக்களையும் மாணவர்கள், தொழில்நுட்ப நிபுணர்கள் மற்றும் பொதுமக்கள் எளிதாக புரிந்து கொள்ளும் வகையில் விளக்குவதில் அவருக்கு தனித்திறமை. அவருக்கு அவரே நிகர். அறிவியல் தகவல் பரப்பு மற்றும் அறிவு பகிர்வு முயற்சிகளுக்காக ஒரு தனிப்பட்ட உலக சாதனையும் 4 குழு உலக சாதனைகளும் பெற்றுள்ளார். விருந்தினர் சொற்பொழிவுகள், கெஸ்ட் லெக்சர், பயிற்சி நிகழ்வுகள், பொது மேடைகள் ஆகியவற்றின் மூலம் ஆயிரக்கணக்கானோருக்கு ஊக்கமளித்து வருகிறார். அவரது வாழ்க்கை பயணம் ஒரு தொழில் பயணம் மட்டுமல்ல, அது அறிவை பகிரும் ஒரு சேவை பயணம். சா நெடில் நமக்கு சாதனை சொல்லும், நீ குரில் நமக்கு நிலைத்தன்மையை சொல்லும். சாதனையும் நிலையும் சேர்ந்தால்தான் ஒரு மனிதன் உயரம் பெறுவான். அந்த உயரத்தின் அர்த்தத்தை நமக்கு உணர்த்த வரும் இன்றைய ஆளுமையை நாம் அனைவரும் இணைந்து உற்சாகமான கைத்தட்டலுடன் வரவேற்று இந்த மேடை அவரிடம், திரு எஸ் விவேகானந்தன் அவரிடம் ஒப்படைக்கப்படுகிறது. நன்றி, வணக்கம். சார் கேட்கல, அன்மியூட்ல இருக்குன்னு நினைக்கிறேன். மியூட்ல இருக்கு, அன்மியூட் பண்ணிக்கங்க. சார் கேக்குதா நான் பேசுறது? இப்ப கேக்குது சார், இப்ப கேக்குது. ஓகே சார். சார் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு நாள். 6ஆம் தேதி நம்மளுடைய 2026 ஒரு 3 மாதங்கள் கடந்து, ஒரு 6 நாட்கள் கடந்து நம்ம போயிட்டு இருக்கோம். ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு நாள்ல நம்ம எல்லாமே இணைஞ்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம் இது. முதலில் வாய்ப்பளித்த நம்மளுடைய ஃபவுண்டர் குமரேசன் சார் அவர்களுக்கும் மற்றும் இன்றைய ஒருங்கிணைப்பாளர் நம்மளுடைய அருணகிரி சார் மற்றும் அனைத்து பார்வையாளர் நண்பர்களுக்கும் இனிய நன்றிகள் அந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்பயுமே இந்த சா நீ அப்படின்னு சொன்னோன்னா வந்து சான்ற குறியிலும் சான்ற நெடிலும் நீன்ற குறியிலும் சேர்ந்து ஒரு வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு தலைப்பாக வந்து அந்த ஒரு வாய்ப்பை நமக்கே கொடுத்துட்டாங்க இந்த மாதத்தோட இதில். எப்பயுமே 30 நாள் 30 ஆளுமைகளோட ஒரு 360 டிகிரி கோணத்தில் நம்ம பார்த்துட்டு இருப்போம்ல, அந்த விதத்தில் இன்னைக்கு நான் சாணி அப்படின்னு எடுத்துட்டு இருக்குது என்னன்னா வந்து சாத்தியம் நிரந்தரம் அப்படின்னு சொல்லிட்டு, பாசிபிலிட்டிஸ் பெர்மனன்ட் அப்படின்னு சொல்லலாம். பிபி சாணி, இங்கிலீஷில் பிபி. ஸோ இதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருக்கும் வந்து நம்ம ஒரு வாழ்க்கையே நிரந்தரமா அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி எல்லாத்தையும் கேட்போம்ல. ஸோ உலகத்தில் பல விஷயங்கள் நிரந்தரம் இல்லை அப்படின்னு நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். செல்வம் நிரந்தரம் இல்லை, அதிகாரம் நிரந்தரம் இல்லை, வாழ்க்கையே நிரந்தரம் இல்லை. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நிரந்தரம், அதுதான் சாத்தியம். ஒரு மனிதன் சுவாசிக்கிற கடைசி அந்த மூச்சுக்காத்து வரைக்கும்
அவன்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து என்னன்னா வந்து இந்த சாத்தியம் வாழ்றதுக்கான ஒரு சாத்தியம், அந்த வாழ்க்கையை எப்படி வாழணும், எப்படி வெற்றிகரமா மாத்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்த தான் வந்து இன்னைக்கு அடுத்த ஒரு 1/2 மணி நேரத்துல நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்ம எல்லாத்துட்டயும் ஒரு கேள்வி கேட்கலாம்னு நினைக்கிறேன் நானு. ஸோ இத நான் ஓகே. ம். ஸோ இங்க இருக்க எல்லார்ட்டயும் நான் ஒரு கேள்வி கேட்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வாழ்க்கைய நம்மளால மாத்த முடியும் அப்படின்னு உண்மையாவே நம்ம நம்புறோமா? யாராவது இன்வைட் பண்ணி சொல்ல முடியுமா? சார் மாற்ற முடியும். ஏன்னா மாத்த முடியுன்றனால தான் காலைல 5:30 மணிக்கு நம்ம எல்லாம் இணைஞ்சிருக்கோம். நம்ம இதுதான் முதல் படி. ஸோ அப்போ வந்து எப்படி மாத்துறாங்க? ஆனா நெறைய பேர் வந்து மாத்த முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மாத்த முடியும் அப்படின்ற நம்பிக்கையினால தான் ஒரு 5:30 மணிக்கு காலையில எல்லாம் எந்திரிக்க முடியும். இப்படி இத்தனை நாள் நம்ம வந்து ஒரு சாத்தியப்படுத்தியிருக்கோம். இது சாத்தியமான்னு கேட்கிற இடத்துல இது சாத்தியம்னு சொல்லிட்டு ஒரு 1000 நாட்களுக்கு மேல நம்ம கொண்டு போயிருக்கோம்னா, அதுதான் நம்மளுடைய முதல் படி சார். கண்டிப்பா நம்ம ஃபர்ஸ்ட் இத வந்துட்டோம் நம்ம. இதுல லைஃப்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா வந்து கண்டிப்பா லைஃப் வந்து ஒரு நேர்கோடுலாம் கிடையவே கிடையாது. அது வந்து நெறைய சவால்கள் இருக்கும், தோல்விகள் இருக்கும், திருப்பங்கள் இருக்கும், போராட்டங்கள் நெறைய நிறைஞ்ச ஒரு பயணமா தான் இருக்கும். ஆனா அந்த பயணத்துல ஒவ்வொரு தடையும் நம்ம புது புது வாய்ப்பா மாத்துறது தான் நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு நம்மள்ட்ட இருக்க மிகப்பெரிய சேலஞ்சே அதுதான். ஓகேவா? ஸோ அந்த விதத்துல வந்து நாம எப்படி வந்து இத மாத்தப் போறோம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இங்க நெறைய பேர் வந்து முடியாது அப்படின்ற நம்புற மனசுல தான் நெறைய பேர் இருப்பாங்க. ஆனா அது வந்து முடியும்ன்ற நம்புற மனசோட ரொம்ப ரொம்ப பலவீனமானது. ஸோ ஒரு காலகட்டத்துல வந்து நம்ம வந்து ஆ என்ன சொல்றது? ஒரு மலை உச்சி போறது தான் ஒரு காலத்துல சாதனையா இருந்தது. ஆனா அந்த மலை உச்சிக்கு வந்து அ அது வந்து போறதுன்றது எ ஒரு காலத்துல எல்லாத்துக்கும் எளிமையாச்சு. ஆனா இப்போ ஒரு வயசான ஒருத்தவங்கள கொண்டு போணும் அப்படின்றப்போ வந்து அப்ப என்ன பண்ணாங்க 4 பேர் சேர்ந்து தூக்கிட்டு போணும் அப்படின்ற மாரி இருந்தாங்க. ஆனா இப்ப என்னன்னா வந்து ஒரு விஞ்ச் இந்த மாரி வந்து புது புது டெக்னாலஜி வந்து நம்மள அழகா அவங்க கொண்டு போக வைக்குது. அப்ப முடியாது ஒரு 80 வயசு ஒரு நபர வந்து கீழ இருந்து ஒரு மலை மேல வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு எவரெஸ்ட்டுக்கே போணும்னு நெனச்சா முடியாது அப்படின்ற ஒரு காலகட்டம் இருந்தது மாறி, யார் வேணாலும் போ முடியும் அப்படின்றது யாரோ ஒரு மனசுல விழுந்த ஒரு சிந்தனை தான் வந்து இன்னைக்கு வந்து அது சாத்தியமாயிருக்கு. இம்பாசிபிள்ன்றத ஐ அம் பாசிபிள் அப்படின்னு நெறைய பேர் மாத்திருக்காங்க. ஸோ அந்த இடத்துல தான் வந்து இந்த சிந்தனைன்ற ஒரு இடத்துல நம்ம ரொம்ப முக்கியமா இருக்கணும். அடுத்தது ஏற்கனவே சொன்ன மாரி வாழ்க்கை வந்து கண்டிப்பா வந்து ஒரு நேர்கோடு கண்டிப்பா கிடையாது. பல சவால்கள் நிறைஞ்ச ஒரு பயணமா தான் இருக்க போகுது. ஆனா அந்த சவால்கள சாதனையா சரித்திரம் படைக்க போறது தான் நம்மளுடைய வேலையே. ஓகேவா? ஸோ தோல்வி அப்படின்றது வந்து எல்லாருக்கும் நம்ம தோல்விய கண்டு பயப்படுறோம் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. ஆனா உண்மையாவே தோல்வின்றது ஒரு முடிவு கிடையாது. அது இந்த வழி நமக்கு அ இந்த வழி நமக்கு வேலை செய்யல. வேற ஒரு வழிக்கு முயற்சி பண்ணணும். அதாவது நெறைய வந்து தேர் ஆர் இப்ப நம்ம போன கதை நம்மள்ட்ட ஒரு சாவி இருக்கு. அ நான் கிட்டத்தட்ட ஒரு முன்னாடி ஒரு 40 கதவு இருக்கு. ஆனா இந்த 40 கதவுல ஏதோ ஒரு கதவுல அந்த சாவிய திறந்துரலாம் அப்படின்றது தான். ஆனா யாரு அந்த 40 கதவ வந்து அந்த அந்த சாவிய வந்து கரெக்ட்டா 40ல எதுல பிக் பண்ணணும் அப்படின்றது ஒண்ணு இருக்குல்ல. ஆ இப்ப வந்து என்னன்னா வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் தாமஸ் ஆல்வா எடிசன் நெறைய கண்டுபிடிச்சிருக்காரு. அவர வந்து கண்டுபிடிப்புகளே கிட்டத்தட்ட ஒரு பெரிய லிஸ்ட் போடலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நம்ப. அந்த விதத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து, ஆ இப்ப நம்மளுடைய அவர் வந்து நம்ம இப்ப கோந்து பிசின் நம்ம சொல்லுவோம்ல. நம்மளுடைய கோந்து பிசின் அப்படின்னு சொல்ற ஒரே நிமிஷம். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த கோந்து பிசினுக்குள்ள கண்டுபிடிச்சது நம்ம தாமஸ் ஆல்வா எடிசன் தான். ஆனா அவர பொறுத்தளவுக்கு வந்து என்னன்னா, அவர பொறுத்தளவுக்கு வந்து இதுல வந்து அ மொத்தம் இதுக்காக ஒரு 87 மரங்கள வெட்டியிருக்காங்க. அந்த கோந்து பிசின் கண்டுபிடிக்கிறதுக்காக. அந்த இப்ப சப்போஸ் 87 மரம் வெட்டுறப்ப அவருக்கு கிடைக்கல அப்படின்னா, 88வது மரத்துக்கு கண்டிப்பா போயிருப்பாரு அவரு. அப்ப இதுதான் வந்து அந்த தோல்வியா அவர் பார்க்கல. அது ஒரு முயற்சியா பார்த்திருக்காரு. தொடர் முயற்சியா பார்த்தனால, அதனால அந்த வெற்றி வந்து சாத்தியப்படுத்த முடிஞ்சிருக்குது. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த தோல்வியா பார்க்காம, அடுத்த முயற்சிக்கான ஒரு வாய்ப்பா நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கண்டிப்பா இது ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைய முடியும் அப்படின்றது தான். அடுத்தது இந்த உலகத்துல வெற்றி பெற்ற எல்லாருக்கும் பின்னாடியும் நூற்றுக்கணக்கான தோல்விகள் இருக்கும். அப்ப தோல்வி அப்படின்றது வந்து தோல்வி கிடையாது. நாம அடுத்த முயற்சிக்கான ஒரு வாய்ப்பா தான் பார்க்கணும். அதே தாமஸ் ஆல்வா எடிசன் லைஃப்ல நடந்த ஒரு விஷயம் என்னன்னா வந்து அவரோட 80 வயசுல நினைக்கிறேங்க. மொத்தம் 86 வயசு இருந்தாரு.
80 வயசுல இருக்கப்ப அவருக்கு வந்து அவர் வந்து ஒரு லேப் கட்டியிருந்தாரு. வாழ்க்கையில சம்பாரிச்ச மொத்த காசு சேர்த்து வச்சு ஒரு லேப் கட்டி கண்டினியூஸா அவர் தான் அந்த சாதனை புது புது கண்டுபிடிச்சு இருப்பாங்கல்ல, அந்த விதத்துல வந்து இந்த லேப் வந்து கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வந்து அந்த நம்மளுடைய டங்ஸ்டன் லைட்டோட டங்ஸ்டன் கண்டுபிடிக்கிறப்போ வந்து என்னன்னா ஒரு பாயிண்ட்ல வந்து அந்த மொத்த லேப் எரிய ஆரம்பிச்சிருச்சு. எரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வந்து என்னன்னா எல்லாரும் வந்து பாக்குறாங்க, என்ன எடிசன் நீங்க கட்டின மொத்த காசும் போயிட்டு இருந்துட்டு இருக்கு, நீங்க கூட பார்த்துட்டு இருக்கீங்களே அப்படின்னு கேட்டாங்க. அப்ப அவர் சொன்ன வார்த்தை என்னன்னு கேட்டோம்னா வந்து என்னுடைய தவறுகள்லாம் எரிஞ்சிட்டு இருக்குது, நான் இனிமேல் இந்த தப்பை செய்யக்கூடாது அப்படின்றதுக்கான என் தவறுகள் எரியுது அப்படின்னு சொல்லி பாக்குறதுன்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ இதுல வந்து எல்லாருமே பெரிய பெரிய வெற்றியாளர்கள் எல்லாரும் 2 விஷயத்தை சந்திச்சிருப்பாங்க. ஒண்ணு தோல்வி, இன்னொன்னு அவமானம். இந்த 2 சந்திக்காத எந்த பெரிய வெற்றியாளருக்கும் இந்த உலகத்திலே கிடையாதுன்னு நம்ம சொல்லிட முடியும். ஸோ மனப்பாங்கு. ஸோ மைண்ட் செட் தான் வந்து நம்ம வாழ்க்கையை மாற்ற போறது. ஸோ அப்போ மைண்ட் செட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளால இது முடியுமா முடியாதா அப்படின்றப்ப முடியும் அப்படின்னு இருக்கிறது மட்டும்தான் வந்து நம்ம வாழ்க்கையோட மாற்றத்தோட முதல் படி நம்மளுடைய மைண்ட் செட் மட்டும்தான். அப்போ வந்து நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்கணும்? ஒரு நாள் ஆரம்பிக்கிறப்ப நமக்கு 2 சாய்ஸ். இந்த நாளை வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போகணும் அப்படின்றது. இன்னொன்னு, இந்த நாளை வந்து என்னடா என்ன காலையில எழுந்திரிச்சிருமே அப்படின்னு நேற்று பிரச்சனை நீக்கிறதுக்கு தள்ள வச்சுட்டு, நாளைக்கு பிரச்சனை நீக்கிறதுக்கு தரையில வச்சுட்டு, இது முடியுமா முடியாதா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க சமயத்துல இன்னைக்கு இது முடியுவா பார்க்கலாமா அப்படின்னு சொல்றது இருக்குல்ல. ஸோ அப்போ பாசிட்டிவ் மைண்ட் செட் நம்ம வச்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த வாழ்க்கையை கண்டிப்பா மாத்திடலாம் அப்படின்றது. ஏற்கனவே சொன்ன மாதிரி முடியும் கிடையாது. ஒரே ஒரு எண்ணம் தான் வந்து நம்மள வந்து அந்த எண்ணம் வந்து நம்ம வாழ்க்கையை மாத்திரும் அப்படின்னு சொல்லலாம். இப்ப ஏத்தாப்புல ஒரு போட்டோ இருக்குல்ல, அந்த போட்டோனா உங்களுக்கு என்ன தெரியுது? கொஞ்சம் அன்மியூட் பண்ணி சொல்ல முடியுமா? யாராவது கொஞ்சம் அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. அந்த போட்டோ உங்களுக்கு என்ன சொல்ல வருது அப்படின்றது. ஒருத்தர் ஸ்கிப் பண்ண ட்ரை பண்ற மாதிரி தெரியுது. சூப்பர் சார். வேற அவர் கையில செயின் இருக்கு சார். ஓ சூப்பர் சார். ஓகே, அப்புறம் ஒருத்தர் ஸ்கிப் பண்ற மாதிரி தோணுது. ஓகே சூப்பர். அதே மாதிரி வந்து பேலன்ஸ் பண்ற மாதிரியும் தோணுது சார். சூப்பர் சார். பேலன்ஸ் சூரியனை கட்டுற மாதிரி தெரியுது சார். என்ன சார்? சூரியனை கட்டுற மாதிரி, கை வச்சு கட்டுற மாதிரி தெரியுது. ஓ சூப்பர் சார், சூப்பர் சார். எல்லாரும் ஆன்சர் சரியான ஆன்சர் தான். ஆக்சுவலா அந்த நபர் வந்து ஜெயிலில் ஒரு கைதியா இருந்து தப்பிச்சு வெளியே வந்த நபர். அவர் வந்து எப்படின்னு கேட்டோம்னா ஒரு அடிமையா இருந்து ஒரு நாட்டுல தப்பே பண்ணாம ஒரு நாட்டுல அடிமையாக்கப்பட்டு அந்த அடிமைத்தனத்துல இருந்து வெளியே வந்து எஸ்கேப் ஆகிடுவார். அதுல இருந்து வந்தவர் கையில விலங்கு கட்டியிருக்காங்க. அதுல ரைட்டா கையில விலங்கு கட்டிட்டு அந்த விலங்கை வெளியே விட்டுட்டு வாழ முடியும் அப்படின்றது, நான் வாழ்க்கை முடியும் எனக்கு தவறா பண்றாங்க அப்படின்றதுதான் அவரோட எண்ணத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னா வந்து நான் வந்து சிறை ஒரு அடிமையா இருந்தாலும் அந்த அடிமைத்தனத்துல வந்து எப்படி வெளியே வரேன், அந்த சிறையில இருந்து எப்படி வெளியே வரேன் அப்படின்றதுக்காக தான் இந்த இமேஜ் நான் பார்த்து எடுத்தேன் நான். ஸோ ஆனா எல்லாரோட ஆன்சர் கரெக்டாக தான் சொல்லிருக்கேன். பட் என்ன வந்து அந்த எண்ணம் தான் நம்ம வாழ்க்கை எப்படி மாற்ற போகுது அப்படின்றோம். ஸோ நம்மளோட முடியாது அப்படின்ற அந்த கை விலங்கை நம்ம உடைச்சு அந்த விலங்குல இருந்து வெளியே வந்தா மட்டும்தான் வந்து அந்த மனச்சிறையிலிருந்து வெளியே வந்தா மட்டும்தான் மாற்றம் வந்து சிறப்பாக இருக்கும் அப்படின்றது. அடுத்தது சார், மாற்றம் வரணும் எல்லாம் ரைட்டு தான். எப்போ மாற்றம் வரும்? அப்ப நமக்கு எல்லா ஒரு சாதனையும் ஒரு கனவுல தான் ஆரம்பிக்குது. பறவை கண்ணான் விமானம் படைத்தான் அப்படின்னு ஒன்று படிச்சிருக்கோம்ல, கேட்டிருக்கோம்ல. பறவை கண்ணான் என்ன மியூட் பண்ண முடியுமா? மியூட் பண்ண முடியுமா? யாருன்னு தெரியல, கொஞ்சம் மியூட் பண்ணுவீங்களா? வெல்நாதன் சார் மியூட் பண்ணிக்கங்க கொஞ்சம். அருணகிரி சார் உங்களது மியூட் பண்ணிக்கங்க. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார். ஸோ ஒவ்வொரு சாதனையும் வந்து ஒரு கனவுல இருந்து ஆரம்பிக்குது. ஸோ வந்து பறவையை கண்டான் விமானம் படைத்தான் அப்படின்னு சொன்னோம்ல, அதே மாதிரி என்ன பாட்டுல வந்து
அப்புறம் நீங்கள் வந்து கிரைண்டர் வந்துடும், மிக்சி வந்துடும், அதே மாதிரி வந்து நம்ம ஒரு ஏர் கண்டிஷனிங் வரும். இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் வந்து யாரோ ஒருத்தவங்களோட கனவுல இருந்து முளைச்சதுதான். இப்போ நம்ம பக்கத்துலேயே இருக்கு தஞ்சாவூர், ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு பெரிய கோயில் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா பெருவுடைய திருக்கோயில் வந்து ஒரு 7 வருஷத்துல கட்டியிருக்காங்க. 1,00,000 பேரை வச்சு கட்டினாங்க. இதுல கிட்டத்தட்ட வந்து யானைகள் ஆயிரக்கணக்காக பயன்படுத்தப்பட்டாங்க அப்படிலாம் சொல்லுவோம்ல. அப்ப வந்து யாரோ ஒருத்தவங்களோட இந்த கனவு வந்து இப்ப 1040 வருஷம், 1038, 1040 வருஷம் கழிச்சு நிக்குது அப்படின்னா அது கனவு, அவரோட கனவு அது வந்து இன்னைக்கு நிலையா நின்றுட்டு இருக்குதா. அப்ப இங்க இருக்க எல்லாரோட கனவும் நம்ம மனசை நல்லா தொட்டு பார்த்தோம்னா வந்து நம்ம எதை உண்மையாவே கனவா எடுத்து அதை நம்ம செஞ்சிருக்கோமோ அது கண்டிப்பா நமக்கு கிடைச்சிருக்கும். அதுதான் இந்த இடத்துல வந்து ஒவ்வொரு சாதனையும் ஒரு கனவுல இருந்து ஆரம்பிக்குது. அடுத்தது கனவு மட்டும் இருந்தா போதுமாப்பா? கண்டிப்பா கிடையாது. கனவு மட்டும் இருந்து ஒரு திட்டமிடல் இருந்தா மட்டும் தான் அது இலக்கு. இல்லைன்னா வந்து இந்த சின்ன குழந்தைங்கலாம் பார்த்தா என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறோம்னா வந்து டாக்டர் ஆகி, இன்ஜினியர் ஆகி, லாயர் ஆகி, அப்படியே பைலட் ஆகி நான் பறப்பேன் அப்படின்னு சொல்லி நிறைய குழந்தைங்க சொல்லிலாம் கேட்டிருக்கோம்ல. அது வந்து கனவு மட்டும்தான். ஆனா கனவு ஒரு திட்டமா மாறினா மட்டுமே இலக்காவே மாறும். அப்ப கனவு பிளஸ் திட்டம் இஸ் ஈக்குவல் டு இலக்கு. அப்ப அந்த இலக்குகள் வந்து நம்ம சரியா வந்து ஒரு டேட்டோட போட்டா மட்டும்தான் அது வந்து நம்ம அதை நோக்கியே போக முடியும். இங்க எல்லாருக்குமே கனவு இருக்கா? இருக்கு. எல்லாருக்கும் திட்டம் தான் இருக்குது. இருந்தாலும் ஏன் சில பேர் கனவு இலக்குகள் அடைகிறதுல அதை நம்ம எடுத்து பார்க்கலாம். ஓகே, இது எப்போ நடக்கும் அப்படின்னா கனவு இருக்கு, இலக்கு இருக்குது, கனவு இருக்கு, நமக்கு வந்து திட்டம் இருக்கு. ஆனா முயற்சி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த முயற்சி அப்படின்ற ஒரு விஷயம் மிஸ் ஆச்சுனாலும் நம்ம இலக்கு அடைய முடியாது. அப்ப அந்த முயற்சி எப்படி நம்ம கொண்டு வர போறோம், அதை எப்படி நம்ம சாத்தியமாக்க போறோம் அப்படின்றதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். முயற்சி இல்லாமல் கண்டிப்பா சாத்தியம் அப்படின்றது கண்டிப்பா நடக்கவே நடக்காது. அது நிஜமே ஆகவே ஆகாது. சரி, முயற்சி இருக்கு, பயிற்சி இருக்கு, ரைட்டு. ஆனா எப்போ உடனே கிடைச்சிருமா? கண்டிப்பா வந்து வெற்றின்றது விரைவா வராது, அது நிச்சயமா வரும். இப்ப சில பேரோட வெற்றி எப்படி இருக்கணும் கேட்டா வாழை மரம் மாதிரி வளரணும்னு நினைப்பாங்க. சில பேரோட வெற்றி வந்து பார்த்தோம்னா வந்து நான் வந்து என்ன சொல்றது, தென்னை மரம் மாதிரி வளரணும்னு இருப்பாங்க. சில பேரோட வெற்றின்றது ஆலமரம் மாதிரி வளரணும்னு. என்ன சொல்லணும் அப்படின்னா வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து மேனேஜ்மெண்ட் அதுல ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி சுத்திட்டே இருக்குதுன்னா வந்து ஒரு பப்பி வந்து கேட்குது யானையை பார்த்து, நீங்க நானும் ஒரே நாள் தான் பிரெக்னென்ட் ஆயிட்டோம். ஸோ பட் நான் வந்து 3 மாசத்துல இப்போ எத்தனை பப்பீஸ் வந்துருச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஆனா யானை வந்து கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் குழந்தை அது யானைக்கு கூட்டி கொடுக்கல. அப்போ வந்து என்னன்னா நீ வந்து பப்பீஸ் தான் கொடுக்குற, ஆனா நான் யானையை கொடுக்குறேன். உன்னோட லைஃப் டைம் என்ன, என்னோட லைஃப் டைம் என்ன. அப்ப பொறுமைன்றது ரொம்ப முக்கியம். ஒரு வெற்றின்றது பெரிய வெற்றி கிடைக்கணும்னா அதுக்கான நாம பொறுமை காக்க வேண்டும். ஸோ அந்த பொறுமை வந்து இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நாம அந்த வெற்றியை சாத்தியப்படுத்த முடியும் அப்படின்றதான். சரி, பொறுமை இருக்குது, முயற்சி இருக்குது. முயற்சி பொறுமை நிறைய பேர் எல்லாருமே முயற்சி பண்றவங்க எல்லாம் பாதியில விட்டுட்டு போயிடுறாங்களே. அப்ப பாதியில விட்டுட்டு போயிட்டாலும் கூட பொறுமையா இல்லாம இருந்தாலும் அந்த இலக்கை அடைய முடியாது. அப்ப அந்த நம்மளுடைய வெற்றியை சாத்தியப்படுத்த முடியாது. அப்ப இன்னொரு விஷயம் தொடர் முயற்சி, அதாவது விடாமுயற்சி. ஸோ என்ன சொன்னாங்கன்னா வந்து ஒருத்தன் ஜெயிச்சோம்னா வந்து அதிர்ஷ்டம் சொல்லுவாங்க. ஒருத்தன் ஒரு விஷயத்த செய்யறப்ப வந்து அதை வந்து எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. எப்படின்னு கேட்டோம்னா வந்து இன்னும் இல்லை, இந்த ஏற்கனவே வந்து நம்ம பறவை கண்டன் விமானம் படைத்தன்னு சொன்னோம்ல, ரைட் பிரதர்ஸை பார்த்துட்டு முத ஒரு பத்திரிகையில் என்ன சொன்னாங்க அப்படின்னா வந்து 2 முட்டாள் இளைஞர்கள் மிஷின் பறக்கும் என்று நம்பிக்கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு நியூஸ் போட்டிருக்காங்க. அதே 4 வருஷம் கழிச்சு அவங்க அந்த இது பறக்க வச்சதுக்கு அப்புறம் வந்து 2 இளைஞர்களின் விடாமுயற்சியால் ஒரு மிஷின் பறக்கிறது, மனிதர்களும் பறக்கலாம் என்று அது நம்பப்படுகிறது அப்படின்ற மாதிரி நியூஸ் போட்டிருக்காங்க. அப்ப முதல் சொல்றாங்க வீண் முயற்சின்னு சொல்லுவாங்க, அதே ஜெயிச்சதுக்கு அப்புறம் விடாமுயற்சின்னு சொல்லிடுவாங்க. அப்ப நெவர் கிவ் அப். இதுதான் வெற்றியோட சீக்ரெட் ஆஃப் சக்சஸ். எல்லாருக்குமே தெரியும். இங்க இருக்க எல்லாருமே இந்த விடாமுயற்சி அப்படின்றத தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கனாலதான் வந்து வாழ்க்கையில மிகப்பெரிய சாதனைகளை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம். அடுத்தது சாத்தியம் என்பது இன்னும் நடக்காத வெற்றி. சாத்தியம்ன்றது பாசிபிலிட்டி தான். இப்போ எல்லாமே வந்து இங்கே மேக்ஸ்லாம் எல்லாரும் படிச்சிருக்கோம், மேக்ஸ் டீச்சர்லாம் இருப்பாங்க. என்னன்னா வந்து ஹெட் ஆர் டெய்ல் ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெட்டு வர சான்ஸ் இருக்கு, டெய்லும் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனா சாத்தியம்ன்றது நடக்க போற வெற்றி தான். அது வந்து நடந்ததுன்னா அது வந்து ஹிஸ்ட்ரின்னு சொல்லிடுவோம். நம்ம நடக்க போற வெற்றி அப்படின்றதுக்காக பாசிபிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ பாசிபிலிட்டி அப்படின்னா இன்னும் நிறைய இருக்குது. அந்த ஏன் ஆக்சுவலாக முன்னாடிலாம் வந்து வானத்தை பார்த்து நட்சத்திரங்களை
யோசிச்சுட்டு இருந்த காலம் போய் ஏன் நட்சத்திரத்துக்கு போனா என்ன அப்படின்னு சொல்லி நட்சத்திரத்துக்குள்ள என்ன இருக்கும், நட்சத்திரத்துக்கு போய் பார்க்கணும் அப்படின்ற முயற்சிகள் மாதிரி இருக்குல்ல. அப்ப சாத்தியம்ன்றது அந்த பாசிபிலிட்டிஸ்க்காக தான் பண்ணிட்டு இருக்குது. அது முடியுமான்னு கேட்டோம்னா தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருக்கிறப்ப முடியும் அப்படின்றதான். ஸோ அடுத்தது இப்போ எல்லாருமே சொல்லுவோம், ஒரு விதையை வந்து மண்ணில் போட்டு மூணதுக்கப்புறம், அதாவது அந்த விதை வந்து என்ன சொல்லுவேன், என்னை புதைச்சிட்டு போறியா, நான் எப்படி முளைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அதை அழிஞ்சிச்சுன்னு நினைப்பாங்க. அதாவது என்னன்னா, இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு இன்னொரு ஒரு தர்பூசணியும் சாப்பிடணும்னு வச்சுக்கோங்க, சும்மா எதுவுமே செய்யவே தேவையில்லை. அப்படியே வந்து நம்ம அந்த விதையை வந்து மண்ணில் தூக்கி போட்டால் கூட போதும், கொஞ்ச நாள் அதுவே முளைச்சு ஒரு அந்த தர்பூசணி மரமாவோ இந்த கொடியாவோ பழத்து அந்த தர்பூசணி பழமும் வர ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம சும்மா தூக்கி போடுற விதை வந்து திருப்பி முளைச்சி வருதுல்ல. அப்போ அது வந்து இந்த மாதிரி உலகத்துல எத்தனையோ பேர் வந்து அவமானம்ன்ற பேர்ல நிறைய பேர் தூக்கி எரிஞ்சிருக்காங்க. ஆனா அவங்க மண்ணில் போட்ட விதையா வந்து பெரிய அளவுக்கு வரணும். ஆனா அதே இது வந்து அது விதையா மாறுறதும் பாறையில விழுந்து உகரா மாறுறதும் அந்த பாதிக்கப்பட்ட நபர்கள் தான் இருக்கிற எல்லாமே. ஸோ அப்போ வந்து நாம ஒரு விதையாவே இருக்கும். அந்த விதை வந்து ஒரு மிகப்பெரிய ஆலமரம், இவ்வளவு பெரிய ஆலமரமும் ஒரு விதை கூட தான் வேலையா இருக்குது. அப்ப போட்ட எல்லா விதையும் விளைச்சுன்னா கிடையாது. ஆனா அந்த சில விதைகள் மட்டும்தான் உண்மையான உள்ளுக்குள்ள யாருக்கு ஃபயர் இருக்கோ அவங்க வந்து கண்டிப்பா வந்து மிகப்பெரிய இது பண்ணலாம். புஷ்பானா ஃப்ளவர் ஃபயர்னு சொல்லுவாங்களா. ஸோ அந்த மாதிரி இருந்து என்னங்க நமக்குள்ள இருக்க ஃபயர் தான் நம்ம வந்து இதாக இருக்கணும். அப்போ வந்து நாம எவ்வளவு நினைக்கிறோமோ அதை விட மிகப்பெரிய வலிமையாக இருக்கு. விவேகானந்தரோட கோட் சொல்லணும் அப்படின்னா வந்து, உன்னை பலமானவன் என்றீங்கன்னா நீ பலமானவன், ஆனா நம்ம நினைக்கிறத விட நம்ம ரொம்ப பவர் இருக்குது. அப்ப நம்ம வந்து நம்மளை ரொம்ப கம்மியாக தான் பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னு சொன்னா ஐன்ஸ்டீனோட ஐக்கியூ லெவலே பார்த்தோம்னா வந்து அவர் மூளை அவர் எவ்வளவு பயன்படுத்திருக்காருன்னு கேட்டோம்னா வந்து 0.0 சம்திங் தான் சொல்லுவாங்க, 0.0 சம்திங் % தான் சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ் தான். அப்ப உலகத்துல மிகப்பெரிய புத்திசாலின்னு உலகமே அங்கீகரிக்கப்பட்ட நபரே அவ்வளவுதான் பண்ணியிருக்காங்கன்னா, மீதி இருக்கிறதெல்லாம் யாரை பயன்படுத்துறாங்க? ஆனா பயன்படுத்துறவங்க எல்லாருமே மிகப்பெரிய வலிமையானவர்களாக தான் இருக்கிறாங்க. அப்ப என்ன சொல்றது, இவர்களோட சூப்பர் ஸ்டார் அறிவு சொன்னா உனக்குள்ள சக்தி இருக்கு, அதை ஊசி கீழ வழிபாரு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஒரு பாட்டில் வந்து படைய பகுதியில். அந்த மாதிரி நம்ம நினைக்கிறத மிகப்பெரிய வலிமையாக இருக்கு. ஸோ அந்த நம்புறவங்க தான் மிகப்பெரிய அளவுக்கு சக்சஸ் கொடுக்குறாங்க. அடுத்தது உலகம் வந்து கண்டிப்பா நம்ம யாரையும் இருக்காது. உலகத்துக்கு நம்ம பத்தி கவலையே கிடையாது. உலகத்துக்கு எல்லாருமே ஒண்ணுதான். எல்லாருக்கும் உலகம் வந்து இயற்கை வந்து 24 மணி நேரத்துக்கு தான் கொடுக்குது. எல்லாருக்குமே வந்து ஒரு சம அறிவோட தான் இருக்கும். ஆனா யாரு வந்து நமக்கான ஒரு வேல்யூ உணர்றாங்களோ அவங்க தான் வந்து அடுத்த கட்டத்துக்கு போவாங்க. ஸோ அப்போ வந்து நாம் நிறைய இடத்துல லிமிட் பண்றது நம்ம தான் லிமிட் பண்ணிட்டு இருக்கோம். உலகம் மற்ற யாரும் நம்ம லிமிட் பண்ணல. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கான தடைகளை போடாம நாம உயர பறக்கணும். நம்ம தடைகளை போகிறதும் வானத்துல போகிறதும் நம்மகிட்ட தான் இருந்தது. ஆனா உலகம் வந்து எதையுமே ஸ்டாப் பண்ணவே பண்ணாது. நாம தான் நினைச்சோம் உலகம் அது கிடைக்கும்னு சொல்லிட்டு அப்படின்றதான். இப்ப நம்ம ஒரு முடிவு எடுக்கலாம். நமக்கு 2 பாதை இருக்குது. இப்ப காலைல 5 மணிக்கு எழுந்திரிச்சு ஜிம்முக்கு போய் உடம்பு ஃபிட்டா வச்சுட்டு ஒரு விதம். இன்னொன்று அதே சரி நைட் நல்ல ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுட்டு நம்ம உடம்பை பார்த்து நம்ம உடம்பு வந்து ஒபிசிட்டியோட இருக்கிறது. ஒபிசிட்டினாலையும் பிரச்சனை வரப்போகுது, ஜிம்முக்கு போறதுனாலையும் உடம்பு வலிக்க தான் போகுது. 2மே வலிதான். ஆனா எந்த வழியை நம்ம எடுத்துட்டு போறோம் நம்ம? அப்ப டிஃபிகல்ட்டான ஒரு வழியை எடுத்து சக்சஸ் பண்ண போறோமா, இல்லை யாரை போட்ட பாதையை நம்ம நடந்து போறோமா? அதுதான் இங்க ரொம்ப முக்கியம். அப்ப சாத்தியம் அப்படின்றது வந்து இது வரைக்கும் செய்யாத ஒரு விஷயத்த செஞ்சு காமிக்கிறதா சாத்தியத்துக்கு ஒரு விஷயம். அப்ப நமக்கு ஒரு தீர்மானம் வேணும். அப்ப அந்த தீர்மானம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நமக்கு ஒரு கனவு இருக்கு, அந்த கனவுக்கு ஒரு திட்டம் இருக்கு. திட்டம் இருந்து அதுக்காக நம்ம முயற்சி பண்றோம். முயற்சி பண்றதுக்கு பொறுமை காட்டுறோம். பொறுமை காட்டுறதுக்காக வந்து நம்ம அதுக்கப்புறம் அதுக்குரிய ஒரு விடாமுயற்சியோட செஞ்சுட்டு இருக்கோம். விடாமுயற்சியோட செஞ்சுட்டு இருக்கப்ப நமக்கு ஒரு நிறைய வந்து தோல்வியோட வெற்றியோடும். ஆனா தோல்வியை நம்ம வெற்றியோட படிக்கிறதுக்கு பார்த்துட்டு இருக்கோம். நம்ம சரி படிக்கட்டாக பார்த்துட்டு இன்னும் நம்ம வந்து நம்ம சக்சஸ்ன்றத நம்ம மூச்சு பார்த்த மாதிரி கடைசி செகண்ட் வரைக்கும் எப்படி வந்து இதயம் சரியா செயல்படுதோ, நம்ம ஒவ்வொரு செகண்டும் நமக்கான வெற்றிக்கான ஒரு தீர்மானத்தை எடுத்து அதுக்கு வந்து நம்ம உழைச்சிட்டே இருக்கோம் அப்படின்றதான் அதுக்கான தீர்மானம் தான் இது. நம்ம எப்படி முடிவு எடுக்கிறோம் அப்படின்றது. அதுக்கப்புறம் நம்பிக்கை. ஸோ இதெல்லாம் இருக்குப்பா.
ஆனா நம்பணும்ல, நம்பாம இது பாசிபிலிட்டிஸ் கிடையாதுல்ல. முதல்ல வந்து காந்தியடிகள் இந்தியாவுக்கு வரப்போ வந்து பாரிஸ்டர் பட்டம் பெற்று இந்தியாவுக்கு வரப்போ வந்து சவுத் ஆப்பிரிக்காவில் ஒரு விடுதலை சாத்தியப்படுத்திட்டு இங்கே வந்ததுக்கப்புறம் வந்து இவ்வளோ பெரிய நாடுன்னு நம்ம சொன்னால் யாரா கேட்பா அப்படின்னு நினச்சிருந்தோம்னா இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்குமா? கண்டிப்பாக கிடைச்சிருக்காது. அப்போ நம்பணும். அதே மாதிரி வந்து அப்துல் கலாம் வந்து ராமேஸ்வரத்தில் தன்னுடைய பள்ளி காலகட்டத்தில் அப்படி நடந்து போகிறப்ப நம்ம இந்தியாவோட முதல் குடிமகனா மாறுவோம் அப்படின்னு நினைச்சிருப்பாரான்னு கேட்டால் தெரியல. ஆனால் அவர் நம்பிக்கையோட தன்னோட ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சாரு. அவரை நினைச்சது வந்து பைலட் ஆகணும்னு நினைச்சது. ஆனால் அவர் கடைசியாக வந்து இந்தியாவோட முதல் குடிமகன் ஆகி அதுக்கப்புறம் தன்னுடைய ஆசையை நிறைவேற்றிட்டார் பைலட்டா அந்த ஃப்ளைட் ஓட்டி. அப்ப ஒரு கனவு இருக்குது. அந்த கனவு வந்து சத்தியமில்லாட்டாங்க. அதை ஒரு பிரசிடென்ட் வந்து அந்த மாதிரி ஒரு ஃப்ளைட் ஓட்டினதுன்னு பார்த்தா உலகத்துல அப்துல் கலாம் மட்டும்தான். அப்ப அந்த நம்பிக்கை அவர்கிட்ட நிறைய இருந்தது மட்டும்தான் இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அடுத்து செயல். இப்ப நம்ம முயற்சி பண்றோம், தொடர்ந்து வந்து நம்மளோட ஒரு நம்பிக்கை எல்லாமே வச்சிருந்தாலும் செயல்ன்றது கண்டிப்பா இருந்துட்டே இருக்கும். ஆக்ஷன் ஸ்பீக்ஸ் லவுடர் தென் வேர்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அப்ப எந்த ஒரு செயல் இல்லாம எந்த கனவும் கண்டிப்பாக வந்து ஜெயிக்கவே முடியாது. அப்ப தொடர்ந்து செயல்பாடு அப்படின்றது இருந்துட்டே இருக்கும். அந்த செயல்பாடு தான் நம்மளுடைய உண்மையான நம்ம போன வெற்றிக்கான ஒரு இதா கண்டிப்பா கொடுக்கும். அடுத்தது மாற்றம். ஸோ ஒரு சின்ன மாற்றம் ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையை உருவாக்கும் அப்படின்றோம். இப்போ நிறைய பேர் வந்து 1% சேஞ்ச் எவ்ரிடே லைஃப் நிறைய புக்ஸ்லாம் படிச்சிருக்கோம். சின்ன சின்ன சேஞ்ச் டெய்லி ஒரு நல்ல விஷயத்தை எழுதுறப்போ தான் அது ஒரு பாயிண்ட்ல காம்பவுண்ட் எஃபெக்டாக வரப்போ ரொம்ப நல்லா இருக்கும். அப்போ ஒரு சின்ன மாற்றம் ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையை உருவாக்கும். ஒரு கூட்டுக்குழுவா இருந்தது கடைசியாக வந்து பட்டாம்பூச்சியா மாறுது அப்படின்றப்ப அந்த வண்ணத்து பூச்சியா மாறுறப்போ வந்து என்னன்னா அந்த ஒவ்வொரு டேவும் மாற்றம் தான் அந்த அளவுக்கு மாறிட்டு இருக்கு. அப்ப மாற்றம் தான் ரொம்ப ரொம்ப மாறாதது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உலகத்திலே மாற்றத்தை விரும்புறது யாருன்னு கேட்டா வெட்டட் பேபி மட்டும்தான் விரும்புமா மாற்றத்தை. யாருமே விரும்ப மாட்டாங்க. ஆனா மாற்றத்தை விரும்பணும்னு நினைக்கிறவங்க விரும்பி மாத்துறவங்க தான் இந்த உலகத்துல அதிகமான பேர். அப்ப நமக்குள்ள நிறைய மாற்றங்கள் கொண்டு வரணும். அது மிகப்பெரிய வெற்றியை கொண்டு போயிருக்கும். அடுத்தது இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது சாத்தியம்ன்றது நிரந்தரம். சாத்தியம் நிரந்தரம் அப்படின்றதான். ஸோ தொடர்ந்து முயற்சி தொடர்ந்தா வெற்றின்றதை தவிர்க்கவே முடியாது. வெற்றி தள்ளிவிடா போகுமே தவிர்த்து அந்த வெற்றியெல்லாம் தடுத்துடவே முடியாது அப்படின்றதான். வாய்ப்புகள் தனித்தனம் நிறைய தெரிவித்துள்ளே சாத்தியம் நிரந்தரம், சாத்தியம் நிரந்தரம், சாத்தியம் நிரந்தரம். நன்றி. நன்றி சார். இன்றைய அமர்வில் திரு விவேகானந்தன் சார் அவர்கள் பகிர்ந்த கருத்துக்கள் உண்மையில் நம்மை சிந்திக்கவும் செயல்படவும் தூண்டும் வகையில் இருந்தது. அவர் மிகவும் அழகாக ஒரு எளிய தமிழ் எழுத்திலிருந்து தனது உரையை ஆரம்பித்தார். சா என்றால் சாத்தியம், ஒரு எழுத்து மட்டுமல்ல, அதன் பின்னால் ஒரு முழு வாழ்க்கை தத்துவம் இருக்கிறது என்பதை அவர் 360 கோணத்தில் விளக்கினார். வாழ்க்கையில் செல்வம் நிலைத்தது அல்ல, ஆனால் சாதனை மற்றும் சாத்தியம் மனிதனை உயர்த்தும் என்ற கருத்து மிகவும் தாக்கமாக இருந்தது. நம் வாழ்க்கையை நாம் மாற்ற முடியுமா என்ற கேள்வியை அவர் அனைவரிடமும் முன்வைத்தார். அதற்கு ஆம், நம்மால் முடியும் என்ற பதில் வந்தது. அதற்கே சிறந்த உதாரணம், நாம் இன்று காலை 5:30 மணிக்கு இங்கு ஒன்று சேர்ந்திருப்பது பலருக்கு அது முடியாதது போல தோன்றலாம். ஆனால் முயற்சி இருந்தால் அது சாத்தியம். ஒரு காலத்தில் சில விஷயங்கள் சாத்தியமில்லை என்று நினைத்தோம். ஆனால் இன்று புதிய தொழில்நுட்பங்கள் மலை உச்சியையும் அடைய முடியும் என்பதை நிரூபித்துள்ளன. அவர் கூறிய முக்கியமான கருத்து, தோல்வி என்பது நிரந்தரம் அல்ல, அது ஒரு கற்றல் வாய்ப்பு. அதற்கு அவர் கூறிய உதாரணம் தாமஸ் ஆல்வா எடிசன். பலமுறை தோல்வியை சந்தித்தாலும் அதை தோல்வி என்று பார்க்கவில்லை, அதை கற்றலாகவே எடுத்தார். அவரது ஆய்வகம் எரிந்தபோது கூட என் தவறுகள் எல்லாம் எரிந்துவிட்டன, இப்போது புதிதாக தொடங்கலாம் என்ற மனப்பாங்கு உண்மையில் ஒரு பெரிய வாழ்க்கை பாடம். அதுபோல அவர் காட்டிய ஒரு பாடம் ஒவ்வொரு விதமாக பார்த்தாலும் அதன் பின்னால் இருந்த உண்மை என்னவென்றால் ஒரு சிந்தனை நம் வாழ்க்கையை மாற்ற முடியும். அவர் கூறிய முக்கியமான சமன்பாடு மிகவும் அருமை. கனவு கூட்டல் திட்டம் கூட்டல் முயற்சி ஈக்குவல் டு இலக்கு, தொடர்ச்சியான முயற்சி ஈக்குவல் டு வெற்றி. வெற்றி உடனே வராது. தேங்காய் மரம் போலவும் அரச மரம் போலவும் அல்லது ஆலமரம் போலவும் பொறுமையுடன் வளர வேண்டும். விருப்பம் மட்டுமே போதாது, தொடர்ச்சியான முயற்சியும் அவசியம். நம்முள் இருக்கும் சக்தியை உணர வேண்டும் என்றார் சூப்பர் ஸ்டார். நீங்கள் உங்களை வலிமையானவர் என்று நினைத்தால் நீங்கள் வலிமையானவர்கள் என்றார் சுவாமி விவேகானந்தர். இவ்வாறு அவர்களுடைய கோட்டுகளையும் நினைவு கூர்ந்து
காந்தியின் நம்பிக்கை. அவர் தென்னாப்பிரிக்காவில் இருந்தபோது இந்தியாவிற்கு எவ்வாறு சுதந்திரம் கிடைக்கும் என்று டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவருடைய கனவு மாணவராக இருந்தபோது இறுதியாக அவர் கூறிய மிக முக்கியமான உண்மை, நிலையற்றது வாழ்க்கை, ஆனால் சாத்தியம் நிரந்தரம். ஒரு சிறிய மாற்றம் கூட பட்டாம்பூச்சி விளைவு போல் பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும். முடிவாக அவர் சொன்ன விஷயங்கள், கனவு காணுங்கள், திட்டமிடுங்கள், முயற்சி செய்யுங்கள், தொடர்ந்து செயல்படுங்கள், அப்போது வெற்றி நிச்சயம். இந்த ஆழமான சிந்தனைகளை எளிமையாகவும் ஊக்கமாகவும் பகிர்ந்த விவேகானந்தன் சார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி நட்புலரின் சார்பாக தெரிவித்து பின்னோட்டத்திற்கு செல்கிறோம். யார் முதல்ல ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்களோ நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஐ ஃபாலோ இட். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். விவேகானந்தன் சாரோட உரை சிறப்பா இருந்தது. சாத்தியம் நிரந்தரம் சொல்றதுக்கு நிறைய எடுத்துக்காட்டுகள், தாமஸ் ஆல்வா எடிசன்ல இருந்து நிறைய பேரோட எடுத்துக்காட்டுகளை சொன்னாரு. அது கரெக்டா, அது நன்றாக இருந்தது. அதை சொல்லும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வருது. இம்ரான் கான் கூட சொல்லுவார், பாகிஸ்தான் கிரிக்கெட் கேப்டன் அண்ட் ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர். அவர் சொல்லும் பொழுது நெவர் கிவ் அப்னு அவர் சொல்லுவார். நீ எப்ப தோக்குறேன்னா when you give up you are losing. நீ எந்த நேரத்திலயும் கிவ் அப்பே பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அவர் இருந்த வரையில அந்த பாகிஸ்தான் டீம் வேற மாதிரி இருந்தது. ஈவன் தோ தே ஆர் அவர் ஸ்ட்ராங் எனிமீஸ், அந்த ஆன் த ஃபீல்டு வந்து அவருக்கும் கவாஸ்கருக்கும் இருக்கிற ராப்போர்ட் நல்லா இருக்கும் அப்போ. ஏன்னா அந்த அளவு கம்பீட் பண்ணுவாங்க ரெண்டு பேருமே. அது யூ கேன் அது வந்து அந்த 1987 ஒரு டெஸ்ட் மேட்ச்ல அது மாதிரி தான் இருக்கும். கடைசி வரல அவரும் போராடுவாரு, இவரும் போராடுவார். ஆனா அல்டிமேட்லி பாகிஸ்தான் வந்த மேட்ச். பட் கவாஸ்கர் ஏர்ன் த பிரைஸ் ஆஃப் இம்ரான் கான். ஏன்னா அந்த அளவுக்கு அது ஒரு டஃப் பிட்ச்ல அவர் விளையாடினது. அதாவது நெவர் கிவிங் அப், அது வந்து அவர் நிறைய தடவை சொல்லுவாரு. அதே மாதிரி இவர் ரோஜர் ஃபெடரரும் அவர் சொல்லுவாரு, நான் வந்து நிறைய டைட்டில்ஸ் வின் பண்ணாலும் டோட்டல் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஐ வுட் நாட் ஹவ் ஒன், ஐ வுட் ஹவ் ஒன் ஒன்லி லெஸ் தென் 50%. 50% கம்மியான பாயிண்ட்ஸை தான் நான் வின் பண்ணியிருக்கேன். ஸ்டில் ஐ ஹவ் ஒன் ட்ராஃபிஸ். தட் மீன்ஸ் ஒரு இடத்துலயும் அவரு தோல்வியை வந்து வெற்றியா மாத்துறதுக்கான முயற்சிகள்ல தான் ஈடுபட்டிருப்பேன் அப்படின்னாரு. அதே மாதிரிதான் ராகுல் டிராவிடும் சொல்லியிருப்பாரு. நான் வந்து மொத்தம் 160 டெஸ்ட்ல ஒரு 300 இன்னிங்ஸ் ஆடினா 300 இன்னிங்ஸ்ல வந்து நான் வந்து 30%, அதாவது 95 அந்த மாதிரி 30% ஒரு 100 இன்னிங்ஸ்ல தான் வந்து he would have crossed 50. ஸோ மீதி எல்லாத்துலயுமே நான் தோல்விதான் அடைஞ்சிருக்கேன் அப்படின்னும் போது 70% தோல்வி அடையும் பொழுதே அவரோட அந்த செயல்களே வந்து ஒரு அணிக்கு வெற்றியை தேடி தர முடியுது. அது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தாலுமே நான் அதை வந்து அந்த ஒரு இதை மட்டும் நான் பார்ப்பேன். எல்லா கிரிக்கெட்டர்ஸோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் எடுத்துட்டு நம்பர் ஆஃப் இன்னிங்ஸ் விளையாடுனது, நம்பர் ஆஃப் இன்னிங்ஸ் இன் விச் தே ஹவ் ஸ்கோர்ட் மோர் தென் 50 பார்த்தா 40% இதுவரையில யாரும் தொடலை, இன்க்ளூடிங் எக்ஸப்ட் டான் பிராட்மேன். ஸோ தட் மீன்ஸ் அது இல்லாமலே சக்சஸ் இருந்திருக்குன்றது தான். அது மாதிரி ஒரு ஜோக்கால உண்மையா நடந்ததுன்னா என்னோட நீஸ், என்னோட பிரதர் இன்லா 2 பேரும் உன்னோட இதுல டாக்டரா, இன்ஜினியரா, லாயரா வர முடியுமான்னு கேட்கிறப்ப அது வந்து இந்தியால சாத்தியமா இல்லையான்னு தெரியல. இங்கேயும் இருக்கலாம், ஏன்னா நம்ம சிலபஸ் அந்த மாதிரி இல்லை. பட் யூஎஸ்ல என்னோட நீஸ் ஒருத்தி இருக்கு. அவ ஃபுல் ஃபிளெஜ்டு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு 2 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறமா டாக்டரா முடிச்சிருக்கா. இப்போ என்னோட பிரதர் இன்லாவும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் வந்து இன்ஜினியரிங்ல முடிச்சுட்டு லாயர், அங்க லா படிச்சுட்டு இப்ப பேட்டன்ட் லாயரா இருக்காரு. ஸோ எவ்ரி திங் இஸ் பாசிபிள் as விவேகானந்தன் said. அது வந்து சாத்தியம் என்பது நிரந்தரம்ன்றது ரொம்ப அருமையான தலைப்பு. நன்றி. நன்றி ஜெயநாத் சார். இம்ரான் கான், ரோஜர் ஃபெடரர், ராகுல் டிராவிட், டான் பிராட்மேன், கிராஸ் கோர்சிங் இன்ஜினியரிங் டாக்டர். ஸோ ரொம்ப அருமையான ஃபீட்பேக்கு. நீங்களும் உங்களுடைய அனுபவத்தை ஒரு செஷனாக தரணும்னு கேட்டுக்கிறேன் சார். சிறப்பான ஃபீட்பேக் கொடுத்த உங்களுக்கு நன்றி தெரிவிச்சு அடுத்ததாக வந்து சிவசங்கரி மேம் உங்களுடைய ஃபீட்பேக் தொடரலாம். தேங்க்யூ சார். அனைவருக்கும் நற்புலரின் இனிய காலை வணக்கம். விவேகானந்தன் சார், உங்கள் பேருக்கு தகுந்த மாதிரியே இன்னைக்கு அருமையாக செஷன் கொடுத்தீங்க. நிறைய மோட்டிவேஷனாக தான் இருந்துச்சு. டாபிக் சூஸ் பண்ண விதமாகட்டும், சாத்தியம் நிரந்தரம்னு சூஸ் பண்ண அந்த விதத்திலே தெரியுது நீங்கள் எந்த அளவுக்கு பாசிட்டிவாக இருக்கீங்க, எப்படி கொடுத்துருக்கீங்க செஷன்னு. உங்கள் ப்ரெசன்டேஷன் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இன்னைக்கு சொன்ன பாயிண்ட்ல எனக்கு ஒரு சிறு மாற்றம் வாழ்க்கையை மாற்றம்னு சொன்ன விஷயம் ரொம்ப ஒரு இதை ஏற்படுத்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு சார் செஷன். உங்கள் ப்ரெசன்டேஷனும் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. வாழ்த்துக்கள் சார். வாழ்க வளமுடன். தேங்க்யூ சார். நன்றி சிவசங்கரி மேம்.
அடுத்ததாக முத்துலட்சுமி மேம் உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். தேங்க்யூ சார். அனைவருக்கும் நற்புலரி காலை வணக்கம். விவேகானந்தன் சார் அருமையான செஷன், ரொம்ப நல்லா இருந்தது. சாத்தியம் நிரந்தரம், அதாவது பலமுறை தோல்வி அடைந்தாலும் வெற்றி சாத்தியமே. பல சாத்தியங்கள் சாத்தியம்னா நம்ம தொடர் முயற்சி அப்படின்னு சொல்லி அழகா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அந்த சாத்தியம் நிரந்தரம். பலமுறை தோல்வி அடைஞ்சாலும் வெற்றி கிடைக்கும். அந்த வெற்றி எப்ப கிடைக்கும்னா நம்ம தொடர் முயற்சியால அது சாத்தியம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அந்த தாமஸ் ஆல்வா எடிசனுடைய தோல்வி அவர் எத்தனை முறை தோல்வி அடைந்தாரோ அதை விட பல மடங்கு நம்ம எல்லார் வீட்டிலையும் அவர்களுடைய கண்டுபிடிப்பு பிரகாசமா நம்மளுடைய வீட்டுல விளக்காக இருந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதையும் காமிச்சிங்க. தோல்வி, விடாமுயற்சி, மாற்றம், இது எல்லாமே சேர்ந்து இது தொடர்ந்து நம்ம முயற்சி பண்ணினோம் அப்படின்னா நமக்கு வெற்றி நிச்சயம். அது அந்த வெற்றியினால் வெற்றி கிடைக்கக்கூடிய சாத்தியம் நிரந்தரம் அப்படிங்கறத ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க சார். தேங்க்யூ சார், வெரி நைஸ். நன்றி நன்றி முத்துலட்சுமி மேம். ஆரம்பத்தில் வீண் முயற்சி, தொடர்ந்து முயற்சி செய்து வெற்றி அடையும் போது அது விடாமுயற்சி. ஸோ அதுதான் ரைட்ஸ் பிரதர்ஸ்க்கும் சொன்னாங்க. நிறைய பேருக்கு அது அப்ளிகபிளாக இருக்கு, அச்சீவர்ஸ்க்கு. நன்றி மேம். அடுத்ததாக லோகநாத் சார் உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். அனைவருக்கும் இனிய நற்புலரி காலை வணக்கம். விவேகானந்த் சார் எப்பவுமே அருமையான ஸ்பீச் கொடுப்பாரு. இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அவர் நான் ஒரு நாள் பூரா அவர் கூட இருந்தேன். அவரை தான் நான் நோட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அன்னைக்கு பூரா அவரை தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவர் ஒரு உயர்ந்த மனிதர், 6 அடி உயரம். அவர் எல்லாத்துலேயுமே உயர்ந்தவர் தான். அவருடைய குடும்பத்தோடு பார்த்தேன், அன்னைக்கெல்லாம் முழுசாக அவர் குடும்பத்தோடு பார்த்தேன். அவர் ரொம்ப அன்பானவர். ரொம்ப வீட்டில் ரொம்ப எல்லார் இடத்துலையும் ரொம்ப அன்பாக என்கிட்ட அன்னைக்கெல்லாம் பொலைட்டாக ஒரு செகண்ட் கூட வேறு இதுவே இல்லை, பொலைட்டாக என்கிட்ட பேசினார். ரொம்ப அருமையான ஸ்பீச் இன்னைக்கு. நம்பிக்கை, மாற்றம், செய்திகள், சாத்தியம், நிரந்தரம், இதெல்லாம் ரொம்ப நல்லா அழகாக சொன்னார் சார். ஒரு சின்ன பாடல். விவேகானந்த் சார் ரொம்ப நன்றி, கோடான கோடி நன்றி ஐயா. அந்த நாள் முதல் இந்த நாள் வரை எதுவும் மாறவில்லை. வான்மதியும் நிலவும் கடல் காற்றும் மண்ணும் நதியும் புதின் சோலையும் எதுவும் மாறவில்லை. மனிதன் மாறிவிட்டான், மதத்தில் ஏறிவிட்டான். பறவையை கண்டான், விமானம் படைத்தான். வாயின் மீன்களில் படகினை கண்டான். எதிரொலி கேட்டான், வானொலி படைத்தான். எதனை கண்டான், மதங்களை படைத்தான். ரொம்ப நன்றி நன்றி ஐயா, அனைவருக்கும் நன்றி. நன்றி நன்றி சார். ஆரம்பத்தில் மதங்களை படைத்தான் அப்படின்னு தான் எழுதினாரு. அன்னைக்கு இருந்த தணிக்கை குழு அதை அனுமதிக்கல, அப்படிலாம் எழுதக்கூடாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் எதனை கண்டான், பணம் தன்னை படைத்தான்னு மாத்தி எழுதி கொடுத்தாரு கவியரசர். நன்றி லோகநாத் சார், சிறப்பான பாடல் கொடுத்ததுக்கு. அடுத்ததா ரமேஷ் சார் உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். நன்றி அருணகிரி சார். அருமையா பாசிபிலிட்டிஸ் பர்மனன்ட். ரொம்ப இந்த தலைப்பே டிஃப்ரெண்ட். விவேகானந்தன் சார் ஒரு ஜீனியஸ் பர்சனாலிட்டி. அவர் சூஸ் பண்ற விஷயங்கள்ல ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். எனக்கு ரொம்ப ஒத்துப்போகும் அவரோட எண்ணங்கள். ஏன்னா நானும் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர். நிறைய தேடி சாத்தியம் நிரந்தரம் அப்படிங்கும்போது அது ரொம்ப அருமையா இருக்கும். நம்ம லைஃப்ல இந்த மாதிரி ஒரு பாடம் கேட்டே இருந்தோன்னு அவர் சொன்ன ஒரு எக்ஸாம்பிள் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. காலம்பரை ஒரு 5:27க்கு எழுந்து ஒரு ப்ரோக்ராம் அட்டன் பண்றேன். நேற்று கூட நான் ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் எடுக்க போயிருந்தேன். இந்த மாதிரி இருக்கு, நிறைய ஆன்லைன் ப்ரோக்ராம்லாம் பண்றேன்னு கேட்கும்போது ஆமா பண்ணிருக்காங்க சார், லிங்க் அனுப்புங்க சார், நாங்கள் அட்டன் பண்றோம். சரிங்க ரைட்டு. ஆனா 5:27க்கு ஆரம்பிச்சு 6:15 வரைக்கும். 5:27க்கா? சரிங்க, யாருக்கு வில்லிங்னஸ் இருந்தா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் அப்படின்னேன். இது வரைக்கும் யாரும் டெக்ஸ்ட் பண்ணல. ஏன்னா 5:27 பயந்துட்டாங்கல்ல. ஒரு காலம்பரை இடந்து பண்றது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு அதிகாலை எழுதல். நம்ம டீம்ல இந்த மாதிரி எழுந்துக்கிறதே ஒரு பெரிய பாசிபிலிட்டி அப்படின்னு பண்ண விஷயமா இருக்கிறேன்.
லைஃப்ல எத்தனை விஷயங்கள் நம்ம பாசிபிலிட்டி இம்பாசிபிள் அப்படிங்கிறது வந்து இம்பாசிபிள் அப்படின்னு மாற்றுற விஷயங்களா இருந்தாலும் சரி, நிறைய பாசிட்டிவ் நோட்டு. நம்ம லைஃப்ல ஒரு நாளும் இந்த மாதிரி ஒரு ஊக்கத்தோட நம்ம தொடங்கினோம்னா கண்டிப்பாக நமக்கு எல்லாமே சாத்தியம்தான் அப்படிங்கிறதையும் அருமையா சொன்னாரு. சூப்பரா இருந்துச்சு சார். ரொம்ப அருமையான பிபிடி பிரசன்டேஷன். ஸோ உங்களது செஷன் எப்பவுமே ரொம்ப நிறைய விஷயங்கள் கொடுக்கும். அந்த அளவுக்கு இன்னைக்கும் நல்லா கொடுத்தது. நன்றி. தேங்க்யூ சார். நன்றி ரமேஷ் சார், மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ். ஸோ அருமையான பின்னூட்டம். அடுத்ததாக சுனிதா மேம், உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். தேங்க்யூ சார். அனைவருக்கும் காலை வணக்கம். சார் சாத்தியம் நிரந்தரம் அப்படின்றது வந்து அவர் வாழ்க்கையிலேயே கொண்டு போயிட்டு இருக்காரு அப்படின்றத நீங்க கொடுத்த இன்ட்ரடக்ஷன்லயே நல்லா தெரிஞ்சு சார். ரொம்ப அருமையான தகவல்கள். மேன்மேலும் வளர வாழ்த்துக்கள் சார். நன்றி. நன்றி சுனிதா மேம். வேற யாராவது பின்னூட்டம் தரணும்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, இல்லைன்னா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு நீங்களே பேசலாம். Hello, sir. Good morning to all. Happy morning. Morning, ma'am. Proceed. Sir. Sir. Thank you, sir. Today's session was good, sir. Super. நிறைய மெசேஜ் லேர்ன் பண்ணிக்கிட்டோம். மிஸ்டர் விவேகானந்தன் லீட் டிசைனர் இன்ஜினியர் அப்படின்னா எனக்கு அது என்னன்னு மீனிங் புரியல சார். LEAD லீடுனா என்ன டிசைனரா இருக்க முடியுன்றது நான் அப்புறம் தெரிஞ்சுக்கணும். அண்ட் டுடே செஷன் வாஸ் குட் சார். ஸோ மெனி இன்ஃபர்மேஷன் நீங்கள் நிறைய எடுத்துகிட்டு வந்து எங்களுக்கு சொன்னீங்க. உங்களுடைய அனுபவம் எங்களுடைய மிகப்பெரிய பாடம். நல்லா இருந்தது. நிறைய ஃபெயிலியர் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க போகுது. ஃபெயிலியருங்கிறதே கிடையாது, அது ஏன் நம்ம ஃபெயிலியர்னு எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் உங்கள் தாட்டெல்லாம் இப்போ இருக்குது. நம்ம இவருடைய பல்பை கண்டுபிடிச்சார் இல்லையா, அவருடைய தோல்வியை நீங்க வந்து இதெல்லாம் வந்து யாரும் பெருசா அவேர்னஸ் பண்ணல. இன்னைக்கு நம்ம வந்து அதெல்லாம் இன்னைக்குதான் அதை இப்ப கொஞ்ச காலமா அதெல்லாம் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருக்கோம். ஏன்னா நிறைய இன்னைக்கு காலகட்டத்துல அது மாதிரி தான் போயிட்டு இருக்கு. நிறைய பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு வரும்போது அந்த நெகட்டிவ் வந்து நிறைய இருக்கும். ஆனா அது நெகட்டிவா பார்க்காதீங்க. எதை பார்த்து நீங்க வந்து பெட பார்க்காதீங்க. யூ கேன் கோ அப்படின்ற அந்த ஒரு இதுக்கு இவங்களெல்லாம் நம்ம முன்னுதாரணமா எடுத்துட்டு வரோம். ஆனா இதெல்லாம் எல்லாரும் எடுத்துட்டு வராங்களா அப்படின்னு தெரியல. உங்களை மாதிரி ஆட்கள் சூப்பரா எடுத்துட்டு வந்து சில பாதிக்கப்பட்ட மனசுக்கு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. யூ கண்டினியூ ஃப்ரீக்வெண்ட்லி அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுதான் இதெல்லாம். கிரேட் இன்ஃபர்மேஷன். சூப்பர் சார். நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டோம். மேடம் சொன்னாங்க, சார் எல்லாம் சொன்னாங்க. நீங்க கொடுக்குற அத்தனையும் ஃபீட்பேக்கா சார் வந்து எப்படி இது பண்றாரு. ஃபீட்பேக் கொடுக்குறவங்களுக்கும் ஃபீட்பேக் கொடுத்துட்டு இருக்காரு. அதுவே இப்போ பெரிய விஷயமா இருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த டுடே செஷன். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஒன். தேங்க்யூ சார். நன்றி மஞ்சுளா மேம். தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து பல்பை 999 முறை வந்து தோல்வி அடைஞ்சாரு. 1000வது முறை தான் வந்து சக்சஸ் ஆனாரு. அப்ப கேட்டப்ப சொன்னாரு, 999 முறை வந்து நான் எப்படி பல்பை கண்டுபிடிக்க கூடாதுன்னு கத்துக்கிட்டேன், 1000வது முறை எப்படி கண்டுபிடிக்கலாம்னு கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாரு. 10,000 முறை தோல்வி அடைஞ்சுதான் வந்து KFC ஓனர் வந்து வெற்றி அடைஞ்சாருன்னு சொல்லுவாங்க 65 வயசுல. அதனால வந்து நான் வெற்றி கொள்வேன் அல்லது கற்றுக்கொள்வேன், ஒருபோதும் தோல்வி அடைய மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் இருக்கு. நன்றி மேம். அடுத்ததா வந்து தாமோதரன் சார், உங்களுடைய பின்னூட்டத்தை வாங்கலாம். நற்புலருக்கு இனிய காலை வணக்கம். விவேகானந்தன் சார். விவேகானந்தன் என்றாலே அமெரிக்காவில் உரையாற்றிய அந்த விவேகானந்தன் அவர்களைத்தான் நினைவு காணுகின்றது. சாத்தியம் நிரந்தரம் என்ற ஒரு தலைப்பில் நிறைய பொன்மொழிகளாக இன்று அவர் பேசியது மனதில் பதிய வைக்கும் ஒரு செயல் சொற்களாகத்தான் இருக்கின்றது. விவேகானந்தா சார் பேசினாவே அது சிறந்த கருத்துக்கள் நிறைய இருக்கும். அதே போல இன்றைய கருத்துக்கள் மனதில் பதிய வைக்கும்படி இருக்கின்றது. அவருடைய முயற்சியும் உழைப்பும் மற்றவர்களுக்கு பயன்படுவது போல நற்புலகில் நமக்கும் பயன்படும் என்று வாழ்த்த முடியும் என்று நினைக்கின்றேன். வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் சார். நன்றி தாமோதரன் சார். நன்றி சார். வாழ்த்துக்களுக்கு வயசுலாம் தேவையில்லை சார், யாருனாலும் நம்ம பண்ணலாம். நன்றி தாமோதரன், சிறப்பான பின்னோட்டம். அடுத்ததாக சிவனி மேம், உங்களுடைய பின்னோட்டத்தை தரலாம். அனைவருக்கும் வணக்கம் சார். செஷன் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது. பியூட்டிஃபுல் ஸ்லைட் ப்ரெசன்டேஷன். அந்த ப்ரிப்பரேஷன்லாம் ரொம்ப தெளிவாக கொடுத்துருந்தீங்க. ஒவ்வொன்று ஸ்லைடை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ரொம்ப அழகாக உதாரணங்களோட விளக்கி சொன்னீங்க. வெரி குட் சார். இன்னைக்கு ரொம்பவே சிறப்பாக இருந்தது. தேங்க்யூ சார். தேங்க்யூ சிவகாமி மேம்.
வேற யாராவது பின்னூட்டம் தரணும்னா நீங்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம், இல்லைனா அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க, இல்லைனா இன்கால் மெசேஜ் போகிறோம் நம்ம. கண்ணன்ராஜன் சார், இன்றைய சொற்பொழிவு பல புதிய மற்றும் அறியப்படாத தகவல்களால் நிறைந்திருந்தது. படங்களும் பாடங்களும் கண்களுக்கும் மூளைக்கும் ஒரு விருந்தாக இருந்தன. மிக அருமையான சொற்பொழிவு, நன்றி அப்படின்னு போட்டிருக்காங்க. சண்முக வீரமணி சார், அனைவருக்கும் இனிய நட்புலரி காலை வணக்கம். எக்ஸலன்ட் செஷன் பிரதர். அபவுட் possibility is permanent with a nice PPT session. Thank you. வாழ்க வளமுடன். வெங்கட்ராமன் சார், இட் வாஸ் எ ஃபேபுலஸ் செஷன் சார், கிரேட் ஒன் அப்படின்னு போட்டிருக்காங்க. சேகர் நாமக்கல் சார், இனிய நட்புலரி வணக்கம். திரு விவேகானந்தன் அவர்களுடைய பேச்சு மிகவும் விவேகமாக இருந்தது, நன்றி. நாகவல்லி நவநீத கிருஷ்ணன் மேம், இனிய நட்புலரி காலை வணக்கம் சார். உங்களுடைய கருத்துக்கள் அருமை. சாத்தியம் நிரந்தரம். நான் முயற்சி செய்தால் சூப்பராக வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள் சார் அப்படின்னு போட்டிருக்காங்க. மேஜர் சார் வந்து ஹைலி இன்ஃபர்மேட்டிவ் செஷன், விவேகானந்தன் சார் அப்படின்னு பண்ணியிருக்காங்க. ஸோ வேற யாரும் பின்னூட்டம் தரலாம், நம்ம வந்து ஏற்புரைக்கு போகலாம். ஓகே சார், உங்களுக்கான ஏற்புரை. விவேகானந்தன் சார். அனைவருக்கும் மீண்டும் உற்சாகமான நற்புலரி வணக்கங்கள். ரொம்ப ஒரு சிறப்பான நாளாக மாற்றி கொடுத்த அனைத்து நண்பர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. ஜெகநாதன் சார், சிவசங்கர் மேடம், முத்துலட்சுமி மேடம், ராமோதரன் சார், லோகநாதன் சார், சிவகணி மேடம், அதுக்கப்புறம் வந்து அருணகிரி சார், ரமேஷ் சார், மற்றும் அனைத்து டாக்டர் மஞ்சளா மேடம், அதுக்கப்புறம் வந்து சுமிதா ராஜன் மேடம், அவங்க எல்லாருமே சிறப்பான ஒரு கருத்துக்கள் பின்னூட்டம் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. இது வந்து என்னன்னா ஒரு சாத்தியம் நிரந்தரம் அப்படின்றத உள்வாங்கின விஷயம். வாய்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு சார், கொஞ்சம் ரைஸ் பண்ணுங்க. முன்னாடி நல்லா இருந்துச்சு. யாராவது மியூட் பண்ணலைன்னா அப்படிதான் ஆகும். அருணகிரி சார் மியூட் பண்ணிக்கோங்க. இப்ப கிளியரா இருக்கா? ஹலோ, இப்ப கிளியரா இருக்கா மேடம்? மீண்டும் அனைவருக்கும் உற்சாகமான நற்புலரி வணக்கங்கள். இன்னைக்கு வந்து சாத்தியம் நிரந்தரம் அப்படின்ற ஒரு தலைப்புல வந்து பேசுறப்ப வந்து அதுக்கு வந்து நல்ல பின்னோட்டங்கள் அளித்த அனைத்து நல்லுறவுகளுக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். அருணகிரி சார் ஆரம்பிச்சு அடுத்து வந்து நம்மளுடைய ஜெகநாதன் சார், அதுக்கப்புறம் சிவசங்கரி மேடம், முத்துலட்சுமி மேடம், லோகநாதன் சார், சிவகணி மேடம், தாமோதரன் சார், அப்புறம் வந்து சுமிதா ராஜா மேடம், அப்புறம் டாக்டர் மஞ்சளா மேடம், அனைவருக்கும் மற்றும் பின்னூட்டம் இன்கால் மெசேஜ் வழியாக கொடுத்த அனைத்து நண்பர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. சாத்தியம் நிரந்தரம், சாத்தியம் நிரந்தரம், சாத்தியம் நிரந்தரம். அனைவரும் கண்டிப்பாக அந்த வெற்றி, நமக்கான இலக்குகள், நமக்கான திட்டங்கள், நமக்கான முயற்சி, பயிற்சி, பொறுமை, நம்பிக்கை, செயல் எல்லாரும் சேர்ந்து நாம நம்மளுடைய வெற்றியை நம்ம அடைவோம். இந்த வெற்றின்றது இது வந்து ஒரு டெஸ்டினி கிடையாது, அது தொடர் பயணம். கண்டிப்பாக நம்ம லோகநாதன் சார் நேராக பார்க்குறப்ப ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான வந்து 75 வயசு குழந்தை அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஒரு சிறப்பாக முழு நாளாக என் கூட ஸ்பெண்ட் பண்ணது ரொம்ப 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 மகிழ்ச்சியை கொடுத்தது. அதே மாதிரி வந்து அது கலந்து கொண்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி சார். நன்றி நன்றி, தேங்க்யூ சார். அருணகிரி சார், வீரசேகரன் ஐயா பங்கேற்கல, என்ன எங்க இருக்கா, ஏதாவது தகவல் இருக்கா? இல்ல, சாரோட கிராண்ட் சன்லாம் அங்க ஊர்ல இருக்காங்க, சவுதியில. கொஞ்சம் அதனால அப்செட்டா இருக்காங்க சார். ஓகே 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 மேம், ஏதோ சொல்ல வந்தீங்களா சிவகணி மேம்? ஐயா, நேர்ல பார்த்தா அப்படியே இருக்கு, ரொம்ப சந்தோஷம். விவேகானந்த் சார் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு, கண்ணில் தண்ணி வருது, ரொம்ப சந்தோஷம் ஐயா. அப்பா ரொம்ப கேட்டதா சொல்லுங்க, ரொம்ப எல்லாரையும் கேட்டதா சொல்லுங்க, ரொம்ப சந்தோஷம் ஐயா. ஓகே ஓகே, தேங்க்யூ மேம். காயத்ரி மேடம் வந்து கங்க்ராச்சுலேஷன் சார் போட்டிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிடில் ஈஸ்டில் வார் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது, எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. அதனால் வந்து உலக அமைதிக்காகவும் நட்புலரி உறவுகளின் அமைதிக்காகவும் இந்த இனிய நிகழ்வு ஒரு வேண்டுதலோட நிறைவுறுகிறது. உலகில் உள்ள எல்லா உயிர்களையும் பரிணமித்த சர்வ வல்லமையும் ஈடு இணையில்லா சக்திகளின் பிறப்பிடமாக உள்ள இயற்கை பேராற்றலே, இயற்கை பேராற்றலின் மாபெரும் சக்தியாக, எங்களின் ஆழ்மன நம்பிக்கையாக,
எங்களுக்குள் பெருக்கெடுத்து ஓடும் நேர்மறை ஆற்றலே, அனுதினமும் உற்சாக ஊற்றாயிருந்து ஆனந்தமயமான ஆரோக்கிய வாழ்வினை பெற்று அதிகாரம், ஆளுமை, செல்வாக்கு, வல்லமை கொண்ட மனிதர்களாக ஞானம், புகழ், வெற்றிகளை அடைந்து நாங்களும் எங்கள் குடும்பமும் பரிபூரண திருப்தியுடன் நிறைந்த செல்வ செழிப்புடனும் மிகவும் நிம்மதியான வாழ்வினை வாழ்ந்து வருகிறோம். எங்களுக்கு நிம்மதியான வாழ்வினை அளித்த இயற்கை பேராற்றலின் பெருங்கருணைக்கு எங்களின் மனமார்ந்த நன்றி, எங்களின் உணர்வுபூர்வமான நன்றி, எங்களின் ஆத்மார்த்தமான நன்றி. நன்றி, நன்றி, நன்றி. இவன் தொண்டைமண்டலம், ஆர்ப்பாக்கம், ரீச் வி அருணகிரி. அனைவருக்கும் நன்றி. நன்றி சார், மிக்க நன்றி சார்.